வாசிப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். இருமனம் உள்ளவன் தன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனா போயிடுவான். இருமனம் உள்ளவன் என்ன பண்ணுவான்? அவன் வழிகளை எல்லாம் நிலையற்றவனா போயிடுவான். நான் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த வழி சர்க்கலான் வழியா போயிடும். இருமனம் உள்ளவர்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஒண்ணு ஆண்டவரை தேடணும், இல்லாட்டியே சொந்த பந்தத்தை தேடுது. இருமனம் உள்ளவர்கள் தன் மனிதன் எல்லாம் நிலையற்றவனாய் இருப்பான். ஒரு நிலை கிடையாது, நினைச்சு நிக்க முடியாது. என்னமா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் பைபிள கர்த்தர் வசனத்தை சொல்லாத நான் எதையும் சொல்ல மாட்டேன். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும், சபைக்கு வரவங்கள செழிப்பா இருக்கணும். இருமனம் போலாமா வேண்டாமா? போலாமா வேண்டாம். இந்த இருமனம் வந்துச்சுன்னா இருவழிக்கு போயிட்டு என்ன அர்த்தம்? சரி இருவழிக்கு போயிட்டு என்ன அர்த்தமா? சாப்பிட முடியாது. எனக்கு அருமையான சேவைகள நம்முடைய வாழ்க்கை ருசியா இருக்கணும். வசனத்தை படிச்சு போயிடுறோம். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்தா ஒரு வழி நடக்கிறவன் பாக்கியவா, உன் கைகளின் பிரயாசத்தாக்குள்ளாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பாடி. அப்பா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற நல்லா லக் அடிக்கிறது கிடையாது. நிர்மாணம் வந்துருச்சு, கொடுக்கல மனமேட்டின்மை வந்துருச்சு. யாக்கோபு 1:9 வசனத்தை வாசிப்போம். சார்ந்த சகோதரன் என்னை தேவன் உயர்த்தினால் நான் தேவனை குறித்து மேன்மை பாராட்டும். பாருங்க, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களும் எங்கள் தேவனை கிராமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்களோ இதழ் குறித்தார்கள், நாங்களோ சங்கீதம் 20 அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நான் எடுத்து நிற்கக்கூடியவர்கள், விழுத்து விடுகிறவர்கள் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு குள்ளா வியாபாரி இருந்தான். யாரு? ஒரு குள்ளா வியாபாரி. வெயில் பயங்கரமான வெயில், வியாபாரி நம்மளை போய் மாட்டி வந்திருக்கிறது. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், போய்கொண்டு இருக்கிற வேலையில ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில வச்சுட்டு புல்லாவை எல்லாம் வச்சுட்டு பாஸ்கெட்ல கோடையில வச்சுட்டு என்ன பண்ணான், நல்லா அப்படியே தலைக்கு கையை கொடுத்து நல்லா தூக்கிட்டான். இந்த ஆலமரத்துக்கு அடியில அதால நிறைய குரங்குகள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? குரங்குகள். குரங்கு இந்த குள்ளாவாரி என்ன பண்ண சொன்னா, குள்ளாப்பா போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சு? குள்ளா போட்டுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இந்த குரங்குகளெல்லாம் இறங்கிச்சு மரத்துல இறங்கி போய் அவனுடைய கூடையவே காலி பண்ணி போச்சு. எல்லா குரங்குகளும் என்ன பண்ணிச்சு, ஆளுக்கு ஒரு குள்ளாவை எடுத்து வச்சுக்கணும். நாம யாரு? ஒவ்வொரு குரங்குகளும் பரவாயில்ல, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பேசிக்கிறது. ஏன்னு சொன்ன இந்த குள்ளாக்கரங்க என்னதான் போட்டுக்கிறான். அவன் வியாபாரத்துக்கு போடுறான் குள்ளா. இந்த குரங்கு என்ன பண்ணுது, அவனை போல பாடலான்னு கொள்ள போடு. இந்த குரங்குக்கெல்லாம் மனசு எங்க போயிடுச்சு? அந்த குரங்கு கொள்ளாக்கரனுடைய தலைக்கு போயிடுச்சு. நமக்கு அப்படி போகக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்திலும் அன்பு கூடாது இருந்தால் வாசிப்போம். ஞாபகம், அந்த கதைக்கு வர்றேன். ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வருஷத்துக்கு 15வது வருஷத்துக்கு பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிறவரை
நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபாரு, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவவசனம் உங்களில் நிலைத்து இருக்கிற தேவவசனம் உங்களை நினைச்சு இருக்கணும். நான் போதிக்கிற வசனம் எங்க நினைச்சு இருக்கணும்? உங்களுக்குள்ளாக இந்தியத்திற்குள்ளாக நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. சும்மா போதிக்கலாம். வசனம் சென்று வெறுமையாய் வராது, அது காரியத்தை வாய்க்க செய்யும். அல்லேலூயா. பாபா, தேவ வசனம் உங்களில் நிலைத்து இருப்பதினாலும் நீங்கள் பொல்லாக ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும்? நாங்க பொல்லாக ஜெயிக்கிறவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பொல்லாக ஜெயிக்கிறவர்களா பொல்லாக்கு துணை போகிறது? நீங்க டிசைட் பண்ணிக்கிறீங்களா? பொல்லாக்கு ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீங்களா? பொல்லாக்கு துணை போகிறவர்களா இருக்கிறீங்க? பொல்லாக்கு ஜெயிக்கிறவர்களா இருக்கிறீங்க. நீங்கள் பொல்லாவை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். நல்லா கவனமா கவனிக்கணும். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது. நீங்க உலகத்திலும் உள்ளவைகளும் என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. எல்லாம் மாய். மனிதன் மேல வைக்கிற அன்பு மாய. உலகத்திலும் மீது அன்பு கூறாது இருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூறுதல். நான் சொல்ற இருவழியில் நடத்தாங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் யார் அன்பு கிடையாது? பிதாவின் அன்பு கிடையாது. நீங்க எது மேல அன்பு கூறுறீங்க? பிதாவின் மேல் அன்பு கூறுறீங்களா? உலகத்தில் உள்ளவர் மேல் அன்பு கூறுறீங்களா? இருவழியில் நடக்க கற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஒரே வழி தானே வழி என்று சொன்னார் ஆண்டவர். அவனை வழியில் நடக்க கற்றுக்கொள்ளுகிறதா? எந்த வழியில் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள்? அவர்தான் வழி. என்னை விட்ட வேற எனக்கு வழியே கிடையாது. நீங்க தான் எனக்கு வழி. உலகத்திலும் உள்ள மீது அன்பு கூடாதுங்கள். உலகத்தில் உள்ள அன்பு கூடாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவிடத்தில் அன்பு கிடையாது. உங்களுக்கு இயேசுவின் அன்பு வேண்டாம், இயேசுவின் இடத்துல அன்பு கோரணும். இயேசு அன்பு கூறிட்ட போதும் எனக்கு மற்றவங்க எனக்கு வேண்டாம். வேண்டாம் சொல்லு. கணவனின் அன்பு ஒரு நாள் அது கரைந்து போயிடும். மனைவியின் அன்பு ஒரு நாள் அது மறைந்து போயிடும். பிள்ளையின் அன்பு ஒரு நாள் அது பிரிந்து போயிடும். நலம் இருக்கிறது. யார் என்று செய்யணும்? உங்களுடைய வழி ஒரே சிந்தையா இருக்கணும். மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை. நான் பாரு எப்படி இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? இதுதான் ஜீவனத்தின் பெருமை. நான் நல்லா கொழுப்பா இருக்கிறதுனால தின்னேன். எங்க வீட்டுக்காரர் வாங்கி போட்டா சாப்பிட்டு நான் ஜீவனத்தின் பெருமை. ஆகியா உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் யாரால் உண்டானதல்ல, உங்கள் ஜீவனத்தின் பெருமை இது தேவனால் உண்டானது அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்களையும் என்னையும் பெருமை பேசுவதற்காக அழைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், கடலை பார்த்து சொன்னார், உன் பெருமை இங்கே அடக்க கடவுள். கடலின் அலை பார்த்து சொன்னார், உன் பெருமை இங்கே அடங்க கடவுள். எச்சரிக்கிறார்.
இதெல்லாம் தேவனால் உண்டானது அல்ல. நீங்க இருவழியில் நடக்க எனக்கு சித்தம் அல்ல. அந்த வருஷத்துக்கு போப்பா. யாக்கோபு 1:9 இருமனம் உள்ளவன் தன் மடிகளெல்லாம் நிறைவேற்றவனாக இருப்பான். அப்போ இருமனம் உள்ளவன் அன்னைக்கு இந்த வீதியில தான் போனோமா, இந்த வீட்டுக்கு போகக்கூட இந்த வீதியில தான் போனோமா, அல்லது வேற வீதியில தான் போனோமா அப்படின்ட்டு அந்த இருமனம் உள்ளவன் இந்த வீதியா அந்த வீதியா கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவன் நிலையற்றவன், தன்னுடைய வாழ்க்கையில் நிலையற்றவன். நம்முடைய வாழ்க்கையில் நிலை பெறுவதற்கு தேவனை தேட ஒரு மனம் வேணும். ஒரு மனம் தான் நமக்கு தேவை. ஆனா மனமில்லைன்னு வச்சுக்க தேவனை தேட முடியாது. அப்புறம் எங்க போய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவனே வானவன் பாக்கியவான். அவனுக்கு என்ன உண்டாயிருக்கிறது? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எங்க போய் பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு? இருவழியில் நன்மை. இங்கதான் ஜீவனத்தின் பெருமை வந்துருச்சு. நமக்குள்ள அந்த ஜீவனத்தின் பெருமை வரக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் என்ன, சாப்பாட்டுக்கு இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நன்றாய் புசித்து திருப்தியா இருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நம்ம கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாதான் இருக்கும். ஏன் நம்ம கொடுத்து போக கூடாது, கொடுத்து தேவனை தூசிக்க கூடாது. சீக்கிரம் யாக்கோபு படிப்போம். சீக்கிரம் தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்ட அவன் புள்ளின் பூவை போல ஒடிந்து போவான். சூரியன் கடு வெயிலுடன் உதித்து உதிர்ந்து போவது போல அது பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவம் ஜீவனத்தின் பெருமை வந்துச்சுன்னு என்ன ஆகும்? அழகான வடிவம் அழிந்து போயிடும். ஜீவனத்தின் பெருமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த வெயில் பாட்டோட அந்த அழகான வடிவம் அழிந்து போகிறதுல நம்முடைய அழகான வடிவம் அழிந்து போய்விடும். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்பட்டால் நம்முடைய வடிவம் அப்படியே இருக்கும். நம்முடைய உருவம் என்னதற்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வடிவத்தை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வழி நடத்துகிற தேவனை நம்ம நீங்களும் நானும் நினைச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு ஜீவனத்தின் பெருமை இருக்கு. ஜீவனத்தின் பெருமைக்கு தேவன் இருக்கு. வாசிப்போம் சீக்கிரம். அழிந்து போம் ஐஸ்வர்யவானும் ஜீவனத்தின் பெருமை வந்துட்டா ஐஸ்வர்யவான் அப்படியே என்ன செய்வான்? உங்களையும் நம்மளையும் கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு இன்னைக்கு அந்த வசத்தை எடுத்துட்டா அதனால நான் உங்களுக்கு பயன்படுத்திதான். உங்களுக்கு கைகளின் பிரயாசத்தை கொடுக்கிறதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு ஜீவனத்தின் பெருமை வரக்கூடாது. ஏன்? வாசிப்ப வசிக்கிறோம். மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளக்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் வாக்குத்தத்தமான ஜீவ கிரீடத்தை பெறுவான். நமக்கு ஜீவ கிரீடம் வேணுமா? ஜீவனத்தின் பெருமை வேணுமா? அதான் உண்மையா? உங்களுக்கு ஜீவனத்தின் பெருமை வந்தா விழுந்து போயிடுவோம். ஜீவகிரீடம் வந்தா என்னாகும்? நம்மை கர்த்தர் மேன்மையாக்குவார். உன் கையில் பிரயாசத்தை சாப்பிடுவார். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் பலவதற்காக உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார்.
அப்படின்னு சொல்லி இருக்குத அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வருஷத்துக்கு நல்லா விதைப்போம், நல்லா விளையும். இந்த வருஷத்துல விளைப்போம், நல்லா விளையும் அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சாங்க. உன் கைகளின் பிரதேசத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க. வசனத்தை வச்சுட்டு போக கூடாது, அந்த வசனத்தின்படியா செய்யணும். அதை முன்னே சொல்லிச்சு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் உண்டாகும். நீங்க இதைய விட்டுட்டு மேல் வசனத்தை விட்டுட்டு வசனம் சொல்லிருச்சு, எனக்கு பாக்கியமும் நன்மையும் என் கைகளின் பிரயாசத்தை ஆண்டுப்பா, எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. ஆனால் அப்படி அல்ல எனக்கு அருமையான தேவ ஜனங்களே. எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும், சீக்கிரம் எடுத்து வாசிக்கணும். நான் பொல்லாப்பு செய்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க பொல்லாப்பு செய்தாலும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். யாரு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்தாலும் யார் பார்த்துட்டு இருக்கிறாரு? நீங்களும் நானும் வந்து கர்த்தர் பார்க்கிறாரா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது பார்த்தால் அவர்களை 7 வருஷம் எதிரில் செய்து ஒப்பு கொடுத்துட்டார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கி நீ நன்மை உண்டாக்கி சொன்னாரு. ஆனா செஞ்சது என்ன காரியம்? ஆனா இந்த வருடம் சொல்ல கர்த்தருக்கு பயந்து கொடுத்தான். அங்க சொல்றது இன்னும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், பொல்லாப்பு செய்தார்கள். பொல்லாப்பு செய்யக்கூடாது. உலகத்திலும் மீது அன்பு கோரக்கூடாது. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? இந்த குள்ளா மேல அன்பு கூறுச்சு. இந்த குரங்கு குள்ளாக்கார குள்ளா போட்டுக்கிற நம்ம குள்ளா போட்டாட்டுன்னு இதுக்கு ஒரு அந்த குள்ளா மேல ஆசை வந்துருச்சு. நல்லா போய் எடுத்து போட்டுக்கிச்சு. இவனுக்கு நல்லா இந்த வெயில நல்ல நிலத்துல நல்லா தூக்கி எழுந்திரிச்சு பாக்குறான். குள்ளா கூடையில ஒன்று கூட கிடையாது. குள்ளா கூடையில ஒன்று பண்ணல. எங்க போயிடுச்சாங்களா? தூக்கி பார்த்தாரா, தூக்கிட்டு போயிட்டாங்களா? உடனே மேல அண்ணாந்து பார்த்தாங்க. குரங்குகள் எல்லாம் வாதுக்கு தாவிட்டு இருந்தது குள்ளா போட்டு. ஐயோ, என்னுடைய வியாபாரத்துக்கு இந்த குரங்கு என்ன பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணா, அவனுக்குள்ளாக ஒரு ஐடியா வந்தது. தான் போட்டிருந்த குள்ளாவை எடுத்து தூக்கி அவனுக்கு பாருங்க, அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. அவன் அணிந்திருந்த குள்ளாவை எடுத்து தூக்கி போட்டான். எல்லா குறைக்கு என்ன வந்துச்சு? எல்லா குறைக்கு என்ன வந்துச்சு? எல்லா குறைக்கும் தூக்கி போட்டுச்சு குள்ளாவா. போய் ஓடி போயிட்டு போறேன். இந்த குரங்குகளுக்கு கூட ஒரு நல்ல புத்தி இருக்கிறது. ஆனா நமக்கு நல்ல புத்தி கிடையாது, திருமண புத்தி. என்ன இருக்குது? திருமண புத்தி இருக்கிறது. ஆண்டவர் தேடலாமா? இருமணிகள் நடக்கக்கூடாது. அந்த படிச்சுக்கிறது 1 யோவானா படிச்சுக்கப்பா. உலகத்திலும் படிங்க, அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் யார் அன்புள்ளா? உங்களுக்கு பிதாவின் அன்பு வேணுமா? உலகத்தாருடைய அன்பு வேணுமா? பிதாவின் அன்பு ஒரு நாளும் அழியாது. மனிதர்கள் அன்பு ஒரு நாள் அழிந்து போயிடுது. வானமும் பூமியும் முடிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. உலகத்தின் மீது அன்பு கூறக்கூடாது. அல்லேலூயா. வாசி பாப்பா. அப்பொழுது கர்த்தர் 7 வருஷம் இங்கிலாந்தின் கையில என்ன பண்ணாரு? கொடுத்தார். என்ன பண்ணுச்சு? பலத்து கொண்டது. நம்மளோட பலவானை எதுக்கு பலத்து கொண்டோம்? நம்ம கர்த்தருக்கு பயப்படல, எதுக்கு நம்மை பலத்து கொண்டுதான் தீர்வான்.
எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு ஒண்ணுமே இருக்காது. நெல் இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள பூச்சி வச்சிருந்தாக்க பவுடர் தான் இருக்கும், அரிசி இருக்காது. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் சொல்கிறதை உலகத்திலும் அந்த வசனத்தை வாசிப்பா, நம்ம எதிரியின் கையில் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க விடக்கூடாது. ஒரு மனம் ஆண்டவர் நான் இருவழியில் நடக்கூடாது, உண்மைத்தான் நான் நேசி அப்படின்னு சொல்லணும். அதை வாசிப்போம் சீக்கிரம். உலகத்தில் அன்பு கொடுத்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு கிடையாது. ஏனெனில் பாவத்தின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளதெல்லாம் பிதாவான உண்டாவனைகள் அவர்கள் அந்த என்னாச்சு? மாம்சத்தின் நிச்சயங்கள் யாரால் உண்டானது? உலகத்தினால் உண்டானது. இதெல்லாம் பிதாவினால் உண்டாகும். இதெல்லாம் நம்மளே ஏற்படுத்திக்கிறது, நம்மை நாமே ஏற்படுத்திக்கிறது. அப்புறம் எங்க போய் இது ஒரு வழியா அது ஒரு வழி? கர்த்தருடைய வழி அதை கற்றுக்கொள்ளணும், இல்லை கிறிஸ்தவ வழியை கற்றுக்கொள்ளணும். இது பிதாவானது அல்ல, பிதாவானது உங்களை ஆசீர்வதிப்பேன். ஜீவனத்தின் பெருமை எல்லாம் யாருடைய வழி? வேறு வழி. இரண்டு வழிகளிலும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு எனக்கு கல்வியான தேவத்தனங்களே அவருடைய வழியை கற்றுக்கொள்வோம். வாசிப்போம் வாசிப்போம். உலகமும் அது நிச்சயம், உலகமும் அது நிச்சயம் ஒரு நாள் ஒழிந்து போயிடும். தேவர்கள் அன்பு கூறுபவர்கள் என்று சொன்னால் அது ஒரு நாளும் அழியாது, ஒரு காலம் அது மாறாது. வாசிப்பா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றைக்கும் அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் கைகளில் பிரயாசத்தான் அவனுக்கு வாழ்க்கைக்கு நன்மை உண்டாது. உலகத்து மீது அன்பு கொடுத்துட்டு ஆண்டவர் விட்டுட்ட எனக்கு எல்லாமே வருவாருன்னு காத்துட்டு இருந்த வர்றாரு. இந்த வசனத்தை நீங்க நன்றாய் படிக்கணும், மறுபடியும் படிப்போம். உலகமும் அது நிச்சயமும் ஒழித்து, உலகமும் ஒழித்து போயிடும், அது நிச்சயம் ஒழித்து போகணும். நீங்க எவ்வளவுதான் இச்சிட்டு சாப்பிட்டாலும் அதெல்லாம் ஒழித்து போயிடும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் எதனுடைய சித்தத்தின்படியாக நம்ம அழைத்து போறோம். எதற்காக வருகிறோம்? தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்ய வரணும். பிள்ளைகளே, இது என்ன காலமா இருக்கிறது? எல்லாரும் அவங்க என்ன காலம்? காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்க. அதனால இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போய் ஆண்டவர் விட்டுட்டு இருவரின் நாள் என்னாகுன்னு சொல்லி 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். எடுத்து வாசிப்போம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்  வாசிக்கணும். இந்த ஆசீர்வாதம் ஏற்காத போயிடுச்சு. அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். கிடைக்கிறேன் வாசிப்பா சீக்கிரம். ஆமாம்பா சீக்கிரம். பெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். யாருக்கு உண்டான வசனம்? இன்னைக்கு எனக்கு உண்டான யோவேலுக்கு உண்டான வசனம். இது எனக்கு உண்டான வசனம். தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள். உங்கள் நாட்களிலாவது உங்கள் பிதாக்களின் நாட்களிலாவது இப்படிப்பட்டது சம்பவித்தது உண்டா? இதன் செய்தி யாருக்கு தெரிவிக்கணும்?
உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்க. நாங்களே எங்களுக்கே நாங்க தெரிஞ்சுக்க மாட்டோம். எங்க பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம்னா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இது என்ன பண்ணுங்க தெரிவிங்க. நாங்க எங்களுக்கு நாங்களே தெரிஞ்சுக்க மாட்டோம். இதை போய் என் பிள்ளைகளுக்கு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் வம்சம் வம்சமா அதை சொல்லிட்டே போகணும். ஆண்டவர் செய்கிற காரியத்தார் தெரிவிக்க கடவர்கள் பச்சை புழு விட்டதை. இந்த பச்சை எப்படி வந்தது பாருங்க. இந்த சிறுவர் புத்தருக்கு எப்படி வந்ததாக்கா விதவெளிப்பாங்க. விதவெளிக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் வரும்னு விதைக்கிறாங்க. அது விதைக்கும் விதைக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு சொன்னா விதைச்சு 3 எல்லாம் வந்த உடனே என்னாக்குனாக்கா வெட்டிக்கிளி வரும். அத தலையிட்டுணும். நம்முடைய ஆசீர்வாதம் அப்படி இல்லையா? 198 சங்கீதம் சொல்லிருக்குல, கல்யாணம் பண்ணிக்குள்ளே அதே வசம் தான் சொன்னாங்க. இப்பவும் அதே வசம் தான் சொல்றாங்க. அப்ப கச்சலுக்கு பயந்து அவர் வெளியில் இருந்தா உன் கைகளில் சாப்பிடுவா உனக்கு நன்மைக்கு பாக்கியமும் நன்மைக்கு கிடைக்கும் சொல்லிடு. ஆனால் இந்த சொல்றது வசனம் கர்த்தருக்கு பயப்படலைன்னா இருவழியில் நடந்தா பச்சை புழு விட்டதை வெட்டி பிடிச்சிருக்கோம். பச்சை புழு தலை நல்லா சிப் சிப்னு அரிசி போடும். நல்லா தலைஞ்சி இருப்போம். ஆனா பச்சை புழு என்ன பண்ணும்? அரிசி போடும். நான் நம்மளே சொல்லல. ஆட்டில் விளையிற கடலைக்காய மற்ற உளுந்த இதையெல்லாம் நான் சொல்றேன். விதைச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். காலையில் போய் விவசாயி பார்ப்பான். நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். அவன் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஆகும்? பச்சை புழு வந்து பச்சை புழு வந்துட்டு என்ன பண்ண அந்த பச்சை புழு தின்னுட்டு கொஞ்சம் விட்டுரும். அப்புறம் வெட்டுக்கிளிக்கு விட்டு கொடுக்கும். வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் எது பண்ணக்கூடாது? ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. கற்றுடைய வழியில் நடக்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு குறைய நம்ம சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சண்டையா பச்சை புழு விட்டது வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டது அப்புறம் என்ன திட்டுச்சு? பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்காட்ட பூச்சி விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். முசுக்காட்ட பூச்சி விழுந்துச்சு. அடியில் இருக்கிற இந்த கல்லக்காய் செடி எல்லாம் கல்லக்காய் வளராது. வாசிப்பாங்க. என்ன அதுக்கு சொல்றது? விழித்து அடுங்கள். ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலையா? ஏன் இது வழியில் நடக்கும். நான் சொல்றது நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இருவழியில் நடக்கிற திருவாத காரணம் ஒண்ணுமே பண்ண முடியாது. வாசிப்பாப்பா. திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்துக்கு நிமித்தம் ஆசீர்வாதத்திற்காக நீங்க அலருங்கள். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறணும்னா கர்த்தர் சொல்லுகிறதை கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருக்கணும், கற்றுக்கொள்ளணும். யாவரும் மனதால் படிக்கவும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை